நம்முடைய குள்ளநெறி திரு கருணாநிதி அவர்கள் 6 மணிக்கு போய் திரு கருணாநிதி அவர்கள் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி என்னை எப்படியாவது நீங்கள் முதலமைச்சராக்க வேண்டும். நடந்த உண்மை. நம்முடைய குள்ளநெறி திரு கருணாநிதி அவர்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய குள்ளநெறித்தனத்தை காண்பிக்கிறார். ஆக அண்ணா அவர்கள் இறக்கப் போகிறார், அந்த இடத்தை நாம் பிடித்தாக வேண்டும் என்று சொல்லி அந்த சுவிட்ச் எங்க இருக்கு, எந்த பட்டனை தட்டினா எந்த லைட் எரியும் தெரிஞ்சு அத்தனை பேரும் எம்ஜிஆர் பேரை சொல்லி அண்ணா பேரை சொல்லி எம்எல்ஏ ஆனவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னா அவங்க எல்லாம் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. காலை 5 மணிக்கு புரட்சி தலைவர் எழுந்து உடற்பயிற்சி செய்து அங்க இருக்கிற கிணற்றிலே நீச்சல் எடுத்து வெளியே வருகிறார். 5:45. 6 மணிக்கு போய் திரு கருணாநிதி அவர்கள் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி என்னை எப்படியாவது நீங்கள் முதலமைச்சராக்க வேண்டும். நடந்த உண்மை. மறைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஸ்டாலின் தெரியுதா இல்லையோ, திமுக காரங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். நான் பேருக்கு தான் முதலமைச்சர் நீங்க சொல்றதை கேட்கிறேன். இன்னமும் ஏமாத்தி எம்ஜிஆர் கடைசியில் 8 மணி அளவிலே எல்லா எம்எல்ஏக்கும் போன் போட்டு கலைஞரை முதலமைச்சராக்குன்னு சொல்லிட்டார். அடுத்து 10 மணி 11 மணி அளவில் அவர் முதலமைச்சர் ஆகிறார். ஏன் இதை சொல்றேன்னா, அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் தான் ஆணைங்கிறார் மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு. ஆனால் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரால் முதலமைச்சர் ஆகிறார். 2 வருட காலம் 69 ஆட்சிக்கு வந்து 70, 71, 72 4 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்.